இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லா பிரியாணியும் சாப்பிட்ருப்பீங்க. ஃபிஷ் பிரியாணி ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டெலிஷியஸாக இருக்கும். ஃபிஷ் பிரியாணிக்கு கொடுவா மீன், வஞ்சர மீன், அந்த மாதிரி துண்டு மீன் எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மசாலா போட்டுடலாம். ஃபிஷ்ஷுக்கு நான் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிரியாணி செய்கிற போகிறதுனால அந்த இஞ்சி பூண்டு தான் ரொம்ப முக்கியம். அது கூட கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த டைமில் வந்து கொஞ்சமாக கோகனட் ஆயில் அந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கோங்க. பெரட்டுறதுக்கு நான் வந்து லெமன் சாரிலே பெரட்டிட்டேன். இப்போ நான் வந்து மீன் எடுத்து அப்படியே அதில் மசாலா தடவிக்க போகிறேன். கொடுவா மீனில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வஞ்சர மீன்லேயும் செஞ்சு பாருங்கள், ஆனால் வந்து ஃபிஷ்ஷு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சின்ன மீன்லேயும் செஞ்சாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து பாறை மீன் தான். கருவாவல் அந்த மாதிரி வாவல் மீனில் செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து எல்லா மசாலாவையும் தடவிட்டேன். இது வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். நான் பிரியாணிக்கு ஒரு 3 கப் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கிளாஸில் எடுக்குமே அதிலேயே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 கப் ரைஸ் எடுத்து அதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரியாணி செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு பேனில் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. ஃபிஷ்ஷு நார்மலாக ஃப்ரை பண்ணிலே கோகனட் ஆயிலே ஃப்ரை பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் கோகனட் ஆயில் எடுத்து நான் வந்து ஃபிஷ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கிட்டேன். இதில் தான் நான் பிரியாணியும் செய்ய போகிறேன். கொஞ்சம் நிறையவே ஆயில் ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து நம்ம இந்த ஆயிலில் வந்து வெங்காயம்லாம் ஃப்ரை பண்ணணும். பிரியாணிக்கு போடுற வெங்காயம் எல்லாமே இதிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சமாக நான் ரொம்ப ஃப்ரை பண்ண விடாமல் மீடியமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணாமல் நம்ம வந்து சாஃப்டாகவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பக்கமும் நல்லா திருப்பி வெந்துருச்சு. இப்போ நான் வந்து ஒரு ஃபிஷ்ஷாக எடுத்துடுறேன். இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு நெய் ஆட் பண்ண தேவையில்லை. நெய் ஃபிஷ் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து ஜஸ்ட் கரம் மசாலா ஆட் பண்ணி டைரெக்டாக ஆனியன் ஆட் பண்ணிட வேண்டியது தான் அந்த ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷோட ஆயில்லையே. இப்போ நல்லா அதை ஆனியனை நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா பிரியாணியும் சேம் தான், அதே மாதிரி தான், எல்லா பிரியாணிக்கும் செய்கிற மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான். நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு வந்து பிரியாணி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த வதக்கும் போது கூடவே பச்சை மிளகா ஆட் பண்ணிடுங்க. அந்த பச்சை மிளகா ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா ப்ரௌனாக வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம டொமேட்டோ கட் பண்ணி ஒரு 3 கிளாஸ் ஆஃப் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கோமா, ஒரு 400 கிராம்ஸ் ஆஃப் ஆனியன் ஆட் பண்ணி ஒரு 3 டொமேட்டோஸ் அந்த மாதிரி சாப் பண்ணி நல்லா அதையும் வதக்கி விட்டுக்கலாம். டொமேட்டோ நல்லா வேகணும். சாப் பண்ணி இல்லைன்னா நல்லா டொமேட்டோ பியூரியாக ரெடி பண்ணி கூட போட்டுக்கோ. இப்போ மல்லியெல்லாம் சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். மல்லி, புதினா எல்லாமே நார்மல் பிரியாணிக்கு செய்கிற மாதிரி தான். எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கி ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாத்தெல்லாம் போட்டுடலாம். கண்டிப்பாக ஃபிஷ் பிரியாணிக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கவுச்சி வாடை இருக்காது. அதுக்கப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நல்லா அந்த எண்ணெயிலே எல்லாம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி அந்தளவுக்கு தயிர் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து கிரேவிக்கு மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரைஸுக்கெல்லாம் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை வந்து அதில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வைங்க. ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம வந்து இப்போ கிரேவியில் வந்து இதை வந்து வேக விடணும். எடுக்கும்போது ரொம்ப பத்திரமா எடுக்கணும். ஏன்னா அது டக்குன்னு உடஞ்சிடும். ஃபிஷ் பிரியாணியில் இதான் ஒரு மைனஸு. இது ஒரு வேலையும் கூட. அதை எடுக்கிறது தான் அந்த ஃபிஷ் பிரியாணி வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. நான் ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வேக விட்டுக்கிறேன். இப்போ அந்த ஃபிஷ்ஷில் உள்ள அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து அந்த கிரேவியில் இறங்கியிருக்கும். இந்த ஃபிஷ்ஷை வந்து உடையாமல் ஒரு பிளேட்டில் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லா ஃபிஷ்ஷையுமே எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா ஒரே ஒரு ஃபிஷ்ஷை வந்து நல்லா பிச்சு போட்டுக்கோங்க, முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு அந்த கிரேவியில். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ரைஸுக்கு தண்ணி வச்சுட்டேன். 3 கப் அரிசிங்கிறதுனால 6 கப் தண்ணி
தண்ணி ஊற்றி நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து இந்த ரைஸுக்கு சால்ட்டு போட்டு இந்த ஊற வச்ச ரைஸை அதில் அப்படியே போட்டுட்டு இப்போ வந்து இதை 20 மினிட்ஸு நம்ம வந்து ரைஸை வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. அடுத்த 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இன்னும் நல்லா லோ ஃப்ளேம் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து அழகாக ரைஸ் வந்து எந்திரிச்சு நிற்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 10 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை நல்லா அடுக்கிட்டேன். இந்த மாதிரி அடுக்கி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஃபிஷ் பிரியாணி ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபிஷ் பிரியாணி கூட நார்மலாக நம்ம தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்ருக்க வேண்டியதான்.